நமக்கு சோறு தாங்க முக்கியம். நோர்வேல சோற தேடிக்கொண்டு போன ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது கிடைக்குமான்னா கிடைச்சிச்சு பாருங்க. கறி அந்த பேர் வந்து என்னென்னு சொன்னால் அந்த கறி கச்சப், அதாவது கறி கச்சப்புன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிருந்தோம். அது பிறகு தான் போனதுக்கப்புறம் வாழைப்பழெல்லாம் கட்டி தூங்குது. நில்றா இது என்னடாப்பா, நாங்கள் பங்கருக்குள்ள வந்துட்டு மூட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டுன்னு பார்த்தா கொய்யாலேயே ரைஸு அரிசி மூட்டையெல்லாம் வச்சுருக்கிறார். பழைய பாத்திரம் எல்லாம் கட்டி. இவர் எங்கேருந்து வந்தவர் எனக்கு தெரியல. மேபி எங்கேயிருந்து வந்திருக்கிறார். அதாவது ஊரில் இந்த கொட்டுக்குழியில் நடந்த எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு வந்து அதே ஒரு டெக்கரேஷன் பண்ணி ரெஸ்டாரண்ட் மாற்றிருக்கா பாருங்க. உண்மையிலே சல்யூட். எல்லாத்தையும் வேண்டாமல் நிறைஞ்சதை கொண்டு வந்து வச்சு அதே ஒரு வடிவம் வச்சு அதை ரெஸ்டாரண்ட்டை மாற்றி அதில் என்னென்னு சொல்கிறோம், அந்த நாங்கள் சர்வ் பண்ணுற கத்தி கூட பழைய கத்திகளாக வச்சுருக்கோம். அவ்வளோத்தையும் வச்சு அளந்தமாக செய்திருக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே ஜஸ்ட் பியூட்டிஃபுல். அந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய்க்கூட ஒரு ஃபீலிங், அதாவது ஊருக்குள்ளே இருந்தது, ஊரில் அந்த வாழ்ந்த அந்த ஞாபகம் வந்துச்சு. மெனு காட்டை பார்த்தா ப்ரைஸ் அது வேறு, அதை விடுங்க. அது சாப்பிட வந்துட்டு சாப்பிட்டே ஆகணும். நமக்கு சோறு தானே முக்கியம். சோறு கிடைச்சிடுது. அப்போ ஆர்டர் பண்ணிட்டு வந்து அந்த போய் இருக்கிறல சூப்பர் சர்வீஸ் செய்தார். அருமையான சர்வீஸு. அப்படியே கிரில் சிக்கனும் அந்த ஒரு கறியும் நான் ரெட்டும் எடுத்து சோறை கொண்டு வந்து வாளியில் தந்தாங்க. அப்போ தான் நம்ம மனசுக்கு நிம்மதி வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, சுகமாக இருந்துச்சு. ஆஹா, அதில் பார்த்தா துவக்கம் கிடையாது. அப்படியே சோறை சாப்பிட முடிஞ்சது தான் பார்த்தா துவக்க கிடக்கு. ஆஹா, சாப்பிட்டாச்சு, மனசுக்கு திருப்தியாச்சு. நமக்கு சோறு தானே முக்கியம். நல்ல ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுங்க நோர்வேல.